அழகான காட்டில் அற்புதமான நெல்லை போட்டு அதை அறுவடை செஞ்சு நெல்லாக்கி அந்த நெல்லை அரிசியாக்கி அந்த அரிசியை நல்லா விறகடுப்பை வச்சு வில்லேஜ் ஸ்டைலில் பிரியாணியாக்கி அதை சாப்பிட்ற அழகு இருக்குது, வேறு லெவலில் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் ஹாப்பி சேலம் 360. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நெல்லில் இருந்து தான் அரிசி வரும்னு எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்களுக்கு மட்டும் தெரியாது. இதுக்கு மேலே அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நெல்லை பொதுவாக 6 மாதத்துக்கு ஒரு டைமு அந்தந்த வகைக்கு ஏற்ற மாதிரி அறுவடை செஞ்சுருவாங்க. 3 மந்த்து, 4 மந்த்து, 6 மந்த்து இந்த மாதிரியான காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அறுவடை பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே நம்ம ரிலேஷனில் வீட்டில் அறுவடை பண்ணிட்டாங்க. ஸோ அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்குது. அதை நெல்லாக்கி அந்த நெல்லை அரிசியை கொண்டு வரதுக்கு வில்லேஜில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு இப்போ அதெல்லாம் இல்லை, நமக்கு தேவை இப்போ பிரியாணி சாப்பிட்ணும். ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்துடலாம் வாங்க. அழகாக அப்படி முத்து முத்தாக இந்த நெல் பார்த்திங்கன்னா, நம்ம வில்லேஜ் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு பல்லு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெல் எடுத்து நல்லா கீறி விடுவாங்க, ரத்தம் வரும். அது ஒரு நம்ம பண்டைய காலத்து பண்பாடு, அது ஒன்று, அது நல்லாயிருக்கும். ஸோ நெல் அரிசி ஆகிடுச்சிங்க. பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் இருக்கிற விறகடுப்பில் ஆன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 2 கிலோ வேகிற மாதிரி ரெடி பண்ணுறோம். ஆனியன், ஸோ இந்த மாதிரி குக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிளறி விட்டு, ஸோ அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நல்லா போயிட்டுருந்தது. நல்லா மனமாக என்ன தான் பிரியாணி நம்ம கேஸ் அடுப்பு, எலக்ட்ரிக்கல் அடுப்பில் பண்ணாலுமே விறகடுப்பில் பண்ணும்போது அதில் இருக்கிற டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு பண்பாடோட அந்த நெருப்போட வாசனை இதெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பிரியாணி பாட்டு ஒரு பக்கம் நல்லா விழுந்துட்டு இருந்ததுங்க. இது ஒரு செயல்முறை தான். சிக்கன் பிரியாணி தாங்க. சிக்கன் போட்டு நல்லா மசாலா போட்டு கொதிக்க விட்டு நல்லா விறகடுப்பில் அனல் கம்மியாக விறகையும் எடுத்து வச்சு, ஸோ அது அனல் கம்மியாகாமல் பார்த்துக்கணும். எப்போ கம்மி தேவையோ அதை அப்போ செஞ்சுக்கலாம். அரிசி ஒரு 2 கிலோ, நம்ம எடுத்த அரிசியை 2 கிலோ போட்டுறோம். நல்லா ஊற வச்சிடறோம். 1/2 hour முன்னாடி ஊற வச்ச அரிசி தான். நல்லா போட்டு அதுக்கு உண்டான தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணோடனே நல்லா வேகணும். இது என்ன பண்ண போகிறோம்னா, தம்பு தான் போட போகிறோம், தம் பிரியாணி தான் போட போகிறோம். ஸோ வேந்ததுக்கப்புறம் தம் பிரியாணி போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வில்லேஜ் சைடுங்கும் போது ஸோ அங்கே சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ தம் போட்டாங்க. தம் போட்டு அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இல்லையா, 1/4 மணி நேரம் ஆகும். ஸோ அப்படியே நம்ம வெளியில் வரோம். அழகான மரங்கள், அப்புறம் நமக்கு கன்றுக்குட்டி, மாடு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நல்லாயிருக்கும். காற்று நல்லா வில்லேஜ் சைடில் வீசும்போது அந்த மனம் உண்மையாக நல்லாயிருக்கும். சிட்டிலே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு இயர்லி ஒன்ஸோ 6 month ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வில்லேஜ் சைடு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோ ரிலேஷன் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு சூப்பரான அனுபவத்தை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கே பாருங்கள், கோணப்புளியங்காய், ஃப்ளவர்ஸ். இங்கே போனீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் நீங்களாம் அவரைக்காலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி செடியில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன அனுபவம் தான். இதனடா பெருசாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். இது ஒரு அனுபவம் நல்லாயிருக்கும். அந்த அமைதின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை பாருங்கள். இந்த இடம்லாம் பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படியே ரிலாக்ஸாக ரிட்டன் வந்தாச்சு. வந்தவொடனே பிரியாணி ரெடியாக இருந்தது. எல்லாம் போட்டு பிரியாணி போட்டாங்க. பொறுமையாக சாப்பிட்டோம். அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற டேஸ்ட்டை விட பன்மடங்கு டேஸ்ட்டு நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கிற பிரியாணியை செஞ்சு சாப்பிடும்போது விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது மாஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.